அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயேட்சை கட்சி தலைவர் பேசுகிறேன். இன்றைய இளைஞர்கள், லேடிஸ், அப்புறம் யங்ஸ்டர்ஸ், இவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற முதல் அட்வைஸ் தயவு செஞ்சு குடிக்காதீங்க. இதுதான் நான் சிம்பிளாக சொல்ல முடியும். குடிக்கிறீங்க, அடுத்தது கஞ்சா. இதுக்கு கவர்மெண்ட்டை குறை சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அது கவர்மெண்ட் தப்பு. கவர்மெண்ட்டு மதுக்கடை டாஸ்மார்க் பார்க்கு திறந்து வச்சுருக்குது. கஞ்சா எப்படியாவது ஒரு விதத்தில் எல்லாருக்கும் ஒரு வகையில் கண்டிப்பாக கிடச்சிருது. இதெல்லாம் அரசாங்கத்தோட மிகப்பெரிய குறைகள், ஓட்டைகள், சமூக குற்றங்கள். கண்டிப்பாக அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒருத்தர் குடிக்கிறார், ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் குடிக்கிறார் அப்படின்னாவே அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அவரை ஒதுக்கி வச்சிருவாங்க. அவரோட கேரக்டர் வாய்ஸில், கேரக்டர் லெவலில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு தப்பானவராக இருந்தார்னா, ஒரு தப்பான ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அவரை மொத்தமாக ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த காலகட்டத்தில் யாருமே தப்பு செய்யவே பயப்படுவாங்க. ஏன்னா கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மிக முக்கியமாக ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள எல்லாரும் அன்னைக்கு வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது தனி மனித பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு மக்கள்லாம் அன்னைக்கு தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப சுபிட்சமாக, காசு பணம் இல்லாட்டியும் அவங்க ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஏன் காரணம், என்ன காரணம் அப்படின்னா ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. தனி மனித ஒழுக்கத்தை மிக முக்கியமாக ரொம்ப அருமையாக கடைபிடிச்சாங்க. இதனால் அன்றைக்கி சமூக குற்றங்கள், கலாச்சார சீர்வழிவுகள் எதுவுமே நடக்கலை. அதெல்லாம் முழுக்க முழுக்க அது ஒரு வேற உலகம் அப்படிங்கிறத நினச்சாங்க. குடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு மேல்தட்டு வர்க்கத்தோட செயல். குடிக்கிறது, விபச்சாரம், ஒழுக்கக்கேடுகள், தள்ள தொடர்புகள், இந்த மாதிரி ஒழுக்கக்கேடுகள் வேற ஒரு ஆளுங்க, வேற ஒரு கூட்டங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் நமக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்தவங்க தான் இந்த சமூகத்தில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கும் அந்த மாதிரி நடுத்தர வர்க்கம், பெரும்பாலான நடுத்தர வர்க்கம் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அன்றைக்கி இவ்வளோ போலீஸ் இல்லை, இவ்வளோ சோதனைகள் கிடையாது. நைட்டில் வண்டி நிறுத்தி வச்சு ஊதி பார்க்குறது, இதெல்லாம் சுத்தமாக எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 1970 காலகட்டத்தில் இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, தனி மனித ஒழுக்கங்கள் அன்றைக்கி ரொம்ப பக்காவாக இருந்தது. அதை பற்றி அவங்களுக்கு பயம் இருந்தது. அந்த ஒழுக்கம் கெட்டுருவோமோ, ஒழுக்கம் கெட்டுட்டா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்களே, நம்மளை யாருமே சேர்த்திக்க மாட்டாங்க, நம்ம குடும்பமே நம்மளை விலக்கி வச்சிரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் அன்றைக்கி இருந்ததுங்க. இன்றைக்கி அது எல்லாமே இல்லை. பயங்கிறது சுத்தமாக விட்டு போச்சு. அதாவது லிவிங் டுகெதர், ட்ரக் அடிக்ஷன், டெய்லியும் குடிக்கிறாங்க, காலையில் 6 மணிக்கே குடிக்கிறாங்க. இது எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சகஜமாகி போச்சு. ரொம்ப ரொம்ப சகஜமாகி போச்சு. அப்பேற்பட்டவனை பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப அதிசயமாக இருக்குது. அவனை ரொம்ப ஏதாவது மூலக்கோளாரோ, ஏதாவது பிரச்சனையோ அவனுக்கு, இன்னும் இவ்வளோ ரொம்ப நல்லவனாக இருக்கானே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு கேடுகட்ட மனோபாவம் நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு அடி ஆழத்தில் வந்துருச்சுங்க. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, தனி மனித ஒழுக்கத்தை ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறோம், ரொம்ப கேவலமாக, ரொம்ப கேனத்தனமான ஒரு விஷயமா நினைக்கிற மனோபாவம் தான் இன்றைக்கி இந்த மாதிரி இன்றைக்கி எப்படி சொல்லுவோம், டீ டோட்டல் அப்படிங்கிற ஒரு பெர்சன்லாம் அவங்களுக்குலாம் மரியாதையே இல்லாமல் போச்சு. இந்த சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா கூடி வாழ்கிறோம். எப்படி குடிகாரன், பொறுக்கி, ரவுடி, பிரார்த்தனை பண்ணுறவன், எல்லா பொறுக்கித்தனமும் பண்ணுறவன், நல்லவர்களும் சேர்ந்து வாழ்கிறாங்க. நல்லவர்கள்னால் எப்படின்னா அப்பாவிகள். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த சமூகத்தை பற்றி அவங்களுக்கு தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு, தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் உண்டு, தான் தொழில் உண்டு, தான் சம்பாத்தியம், தான் குடும்பம் உண்டு அப்படின்னு இருக்கிற மனிதர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட அப்படி இருக்கும்போது அவர்கள் இந்த பொறுக்கிங்க, பிரார்த்தல் பண்ணுறவன், பிஸ்னஸ் இந்த ப்ராடு பண்ணுறவன், கஞ்சா அடிக்கிறவன், டெய்லி தண்ணி அடிச்சுட்டு டெய்லியும் ரோட்லேயே வாந்தி எடுக்கிறவன், இவனோடலாம் சேர்ந்து இந்த மக்கள் நல் மனிதர்கள் இணைந்து வாழ்கிறாங்க. வேறு வழி இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த சமூக குற்றங்கள் நடக்கும்போது அவங்க மட்டும் அவங்கள எப்படி நம்ம பார்க்குறோம்? ஏன்னா அவன் பக்கத்தவனாக இருக்கான், எல்லாம் குற்றமும் நடக்குது, இவனும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டு போக வேண்டியது தானே, இவன் மட்டும் ஏன் நல்லவனாக வாழ்கிறான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, சைக்காலஜிக்கல் இன்றைக்கி பேசிக்காக வந்துருச்சு. ரொம்ப தப்புங்க. இது
ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு பயணமாக எனக்கு கண்டிப்பாக தெரியல. ஒரு நாடு சுபிட்சம் அடையணும்னா கட்டாயமாக தனி மனித ஒழுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுக்கமான மனிதர்களாக நம்ம ஆள வேண்டியது நம்மளுடைய வாழ்க்கையோட அடிப்படை கடமை. தயவு செஞ்சு இது எல்லோரும் உணருங்கள். நல்ல முறையில் வாழ்கிறவங்கள நான் எந்த விதத்துலையும் சொல்லலை. ஒழுக்கங்கெட்ட மனிதர்களை மட்டும்தான் நான் இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி நான் வந்து எப்பவுமே டூ வீலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டூ வீலர் தான் நான் என்றைக்குமே எங்கேயுமே மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுறது. என்னென்னா எனக்கு கார் வந்து எனக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை. அதனால் டூ வீலர் தான் வரேன். அப்படி வரும்போது எல்லாமே வந்து டாஸ்மார்க்கில் அவ்வளோ கூட்டம். எப்படி சொல்கிறது, இந்த ஷவர்மா கடையில் அவ்வளோ கூட்டம். ஈவினிங் பிரியாணி அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங்காகவே ஆயிடுச்சு. இன்றைக்கி பேசிக்காக கேன்சர், ஹார்ட் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, சுகர் வந்து இந்தியா வேர்ல்டு லெவலில் 2வது இடத்துல இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம், அடிப்படை காரணம் தனி மனித ஒழுக்கம். அது இல்லாமல் போனதுனால தான் இவ்வளவு நோய்கள் இங்கே பறந்து விரிஞ்சு கிடக்குது. 70க்கு முன்னாடி வந்து சாயந்தரம் 7 மணி, 7:30 மணி, 8 மணி அப்படின்னா படுத்துருவாங்க. காலையில் 4:30, 5 மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க, வேலையை பார்ப்பாங்க. நோய் அப்படிங்கிறதே இடம் இல்லை. அப்போ ஆஸ்பத்திரியும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நோய் இல்லை. இதுதான் உண்மை. ஏதாவது யாருக்காவது பிரச்சனைனா டவுனுக்கு போகணும். டவுனுக்கு தான் போவாங்க. டவுனுக்கு போய் பார்த்துட்டு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு படுப்பாங்க. 2 நாளில் ரெடி ஆகிடுவாங்க, போயிடுவாங்க. அப்போ வந்து என்னென்னா சரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களையெல்லாம் இன்றைக்கி தப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நிலை வந்து உருவாக்கி விட்டதோ அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தத்தினால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை போடுறேன். நல்லவர்கள் வாழ்வதை போல் நல்லவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை வாழ்வதை போல் அவங்களை பார்த்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸு, முக்கியமாக லேடிஸு பயங்கரமாக குடிக்கிறீங்க. அவங்களாம் தயவு செஞ்சு அவங்கள பார்த்து திருந்துங்க. இந்த உடம்பு வந்து மிகச்சிறந்த பயங்கரமான வரப்பிரசாதம். இது வந்து வாழ்க்கை ஒரு முறை தான். நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த வாழ்க்கை ஒரு முறையை நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணுங்க. நம்மளுடைய உடம்பு தான் மிகச்சிறந்த இயந்திரம். இந்த குடல், சிறுகுடல், நுரையீரல், கண், காது, மூக்கு, தொண்டை, வாய், இது எல்லாமே, இந்த உறுப்புகள் எல்லாமே நம்ம நெடுங்காலமாக வாழ்வதற்காக உதவி செய்கிறது. அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக உதவி செய்யுது. அது எல்லாத்தையும் நம்ம குடியினாலையும் கஞ்சானாலையும் நம்மகிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்களையும் கேடுகெட்ட செயல்கள்னால் நமக்கு எடுத்துக்கிறோம். ரேஷ் டிரைவிங்கு, இது எல்லாமே வந்து ஒரு விதமான ஒழுக்கங்கெட்ட செயல் தான். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் மாறுங்க. நல்லவர்களாக, பண்புள்ளவர்களாக, எப்படி சொல்கிறது, ஒரு டீசெண்டான பேர்சனுங்கன்னா நுண்ணி நாக்கில் இங்கிலீஷ் பேசிட்டு டீசெண்டாக சிரித்து பேசுகிறதில்ல. மனதளவில் மாற்றத்தை கொண்டு வரணும். மனதளவில் அடுத்தவர்களுக்கு மரியாதை செய்யணும். அடுத்தவங்கள்ட்ட கேட்டு நடந்துக்கணும். அசிங்கமாக பேசக்கூடாது. இந்த ஹேபிட்லாம் கொண்டாடணும். இதெல்லாம் கொண்டாடணும்னா தனி மனித ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி கண்டிப்பாக கொண்டாட முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு குடிக்காதீங்க. நான் இளைஞர்களுக்கு சொல்கிறது அதுதான். பெண்கள், முக்கியமாக குடும்ப பெண்களும் அதிக அளவில் குடிக்கிறாங்க. தயவு செஞ்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். மற்றபடி உங்கள் சுதந்திரத்தில் தலையிடல. எல்லோருக்கும் ஒரு சுயமரியாதை அப்படிங்கிறது ஒன்று கட்டாயமாக இருக்குது. அந்த சுயமரியாதை உங்களுடைய ஒழுக்கக்கூடியான செயல்கள்னால் நீங்கள் சிதைச்சிக்காமல் பாருங்கள். வாழ்க்கை நல்ல முறையில் வாழ பழகுங்க. இதுதான் உண்மை. ஜனநாயகத்தை காப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.